வணக்கம். இந்த உலகத்தில் ஒரு சின்ன உண்மையை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? நாம் யாருக்காவது தேவையாக இருக்கும் வரைதான் அவர்கள் நம்மை நினைப்பார்கள். ஒரு நாள் நம்மால் அவர்களுக்கு பயன் இல்லாமல் போனால் அவர்கள் நம்மை மறந்து விடுவதும் மிகவும் எளிது. அது நம்முடைய தவறல்ல, அது மனிதர்களின் இயல்பும் வாழ்க்கையின் யதார்த்தமும் தான். ஆனால் இந்த உண்மையை புரிந்து கொண்ட மனிதன்தான் வாழ்க்கையை வேறொரு கோணத்தில் பார்க்க ஆரம்பிப்பான். இன்று நாம் பேசப்போவது மனிதர்கள், மதிப்பு, கர்மா மற்றும் வாழ்க்கையின் ஒரு ஆழமான பாடம் பற்றி. நீ இல்லை என்றால் உன்னை தேடுவார்கள் என்றெல்லாம் இல்லை. அவர்களின் தேவைகளை செய்ய யாரும் இல்லையே என்றுதான் தேடுவார்கள். இதுதான் வாழ்க்கையின் ஒரு யதார்த்தமான உண்மை. பல நேரங்களில் மனிதர்கள் நம்மை மதிப்பதற்காக அல்ல, அவர்களுக்கு நம்மால் கிடைக்கும் பயன்களால் தான் நம்மை தேடுகிறார்கள். நாம் ஓடி ஓடி உதவி செய்து கொண்டே இருந்தால் அவர்கள் அதை இயல்பாக எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் ஒரு நாள் நாம் இல்லாமல் போனால் அவர்கள் நினைப்பது நம்மை பற்றி அல்ல, நாம் செய்த வேலைகளை பற்றிதான். இதில் ஒரு பெரிய பாடம் இருக்கிறது. பிரபஞ்சம் எப்போதும் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கும் உண்மை என்னவென்றால், நீங்கள் உங்கள் மதிப்பை நீங்களே உணர வேண்டும் என்பதே. எல்லோருக்கும் உதவுவது நல்லது, ஆனால் அதற்காக உங்கள் மன அமைதியையும் நேரத்தையும் முழுவதுமாக கொடுத்து உங்களை மறந்துவிடக்கூடாது. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் கர்மா என்ற விதையாக இந்த பிரபஞ்சத்தில் விதைக்கப்படுகிறது. உண்மையாக உதவிய நல்ல மனசுக்கு ஒரு நாள் நல்ல பலன் கிடைக்கும். ஆனால் யாராவது உங்கள் நல்ல மனதை பயன்படுத்தி கொண்டால் அது அவர்களுடைய கர்மா. அதனால் மற்றவர்களுக்கு உதவி செய், ஆனால் உன் மதிப்பை மறந்து அல்ல. நீ இல்லாவிட்டாலும் உலகம் இயங்கும், ஆனால் நீ உன்னை மதிக்கத் தொடங்கினால்தான் உன் வாழ்க்கை மாறும். அவமானம் என்பது உன்னை முடிவுக்கு கொண்டு செல்ல வந்ததல்ல, அது உன் உள்ளிருக்கும் வலிமையை விழித்தெழச் செய்யும் ஒரு சோதனை. அதை மனக்காயமாக சுமந்து நின்றுவிட்டால் அது உன்னை தடுக்கிறது. ஆனால் அதையே உந்து சக்தியாக மாற்றி முன்னேறினால் அந்த அனுபவமே உன்னை வலிமையான மனிதராக செதுக்குகிறது. நீ உன் இலக்கில் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் தொடர்ந்து உழைக்கும் போது உன் எண்ணங்களும் செயல்களும் பிரபஞ்சத்தில் ஒரு அதிர்வாக மாறுகின்றன. அந்த நேர்மறை அதிர்வுகளே கர்மாவின் விதிப்படி சரியான வாய்ப்புகளையும் மனிதர்களையும் உன் பாதையில் கொண்டு வந்து சேர்க்கும். அப்போது ஒரு நாள் திரும்பி பார்த்தால் உன்னை அவமதித்தவர்களே உன் வெற்றியின் முதல் படிக்கட்டுகளாக மாறியிருப்பதை உணர்வாய். ஏனெனில் நின்றுவிடாமல் முன்னேறும் உன் முயற்சிதான் பிரபஞ்சத்தின் கதவுகளை திறக்கும் உண்மையான திறவுகோல். நீ வாழும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எதுவுமே நடக்கவில்லை என்று வருந்தாதே. ஏனெனில் வெளியில் எதுவும் நடக்கவில்லை போல தோன்றும். அந்த நேரங்களிலும் கூட உனக்காக பிரபஞ்சம் அமைதியாக வேலை செய்து கொண்டே இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தின் இயல்பு மிகவும் ஆச்சரியமானது. நீ செய்கின்ற ஒவ்வொரு நல்ல எண்ணமும் சிறிய முயற்சியும் உன் மனதில் தோன்றும் நம்பிக்கையும் அனைத்துமே இந்த பிரபஞ்சத்தில் ஒரு அதிர்வாக பதிவாகின்றன. அந்த அதிர்வுகளே கர்மா என்ற விதியாக மாறி சரியான நேரம் வரும்போது உன்னிடம் பலனாக திரும்பி வருகின்றன. சில நேரங்களில் வாழ்க்கை நின்று விட்டது போல தோன்றும், ஆனால் உண்மையில் அது பிரபஞ்சம் உன்னை சோதித்து உன் மனதை வலுப்படுத்தி உனக்கான பெரிய வாய்ப்பை தயாரித்து கொண்டிருக்கும் காலம். ஆகவே எனக்கு எதுவும் நடக்கவில்லை என்று கவலைப்படாமல், எனக்காக இந்த பிரபஞ்சம் இன்னும் சிறந்த ஒன்றை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்று நம்பிக்கையுடன் இரு. ஏனெனில் இந்த பிரபஞ்சம் ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காது. நீ விதைத்த நல்ல கர்மாவை அது ஒரு நாள் ஆச்சரியப்பட வைக்கும் அளவுக்கு நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உன் வாழ்க்கையை மாற்றிவிடும். வாழ்க்கை நம்மை பல நேரங்களில் சோதிக்கும். சிலர் நம்மை பயன்படுத்திக் கொள்வார்கள், சிலர் நம்மை அவமதிப்பார்கள், சிலர் நம்மை மதிக்காமல் போகலாம். ஆனால் அந்த அனுபவங்கள் எல்லாம் நம்மை உடைக்க வருவதில்லை, நம்மை உருவாக்க வருகின்றன. ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உலகம் உங்களை எப்படி பார்க்கிறது என்பது முக்கியமில்லை, நீங்கள் உங்களை எப்படி பார்க்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். நீங்கள் உங்கள் மதிப்பை உணர்ந்த அந்த நிமிடம் முதல் உங்கள் வாழ்க்கையின் திசை மாற ஆரம்பிக்கும். அதனால் உதவி செய்யுங்கள், நல்ல மனதுடன் வாழுங்கள், ஆனால் ஒருபோதும் உங்கள் மதிப்பை மறந்து அல்ல.
தங்களை தாங்களே மதிக்க கற்றுக்கொண்ட மனிதனின் வாழ்க்கையை யாராலும் தடுக்க முடியாது. இந்த வார்த்தைகள் உங்கள் மனதை தொட்டிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்டில் உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள். நன்றி.